அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த தடவை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி டாப் 100 கொஸ்டின்ஸ்னு அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் எல்லாமே இயர் கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா. இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இயர் கொஸ்டின் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். 2 மார்க்கு 3 மார்க் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 1 மார்க்ஸு இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடியதா அல்லது வந்து இன்டீரியர் கொஸ்டின்ஸாக இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயருக்கும் இன்னொரு இயருக்கும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர் கொஸ்டின்ஸோட கலெக்ஷன் இருக்குது. தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம், ஏன்னா இது பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸு. இல்லை 3 மார்க்ஸ் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு 2022க்கான 3 மார்க்ஸ் சரிங்களா. இது எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே மோஸ்ட்லி நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து தெரியும். தெரியாத கொஸ்டின்ஸ் வந்து எதுவுமே இல்லை. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிருக்கும். தவறு சுட்டி காட்டி, ஆற்றல் பிரமிடு, முதிர்ந்த கரப்பியோட அமைப்பு, பல்பண்பு குறுத்தன்மை, குறுக்கேற்றம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம். இதுக்கடுத்து இது வந்து 5 மார்க் கொஸ்டின் சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க சரிங்களா. இந்த புவியியல் சார் தகவமைப்புகளின் முக்கியத்துவம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். அதெல்லாம் படிச்சிருங்க. ஏன்னா அது நான் இது வரைக்கும் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்லலை. அதனால் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கிறத ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து என்னது பாருங்கள். இந்த சலிக்கை செய்தல், நீலவன்மை, காலநிலை தேர்வு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்லலை. ஏன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சொல்லலை. நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இது அடுத்த இயர் கொஸ்டின். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இந்த கொஸ்டின்ஸோட கலெக்ஷன் எல்லாமே பிடிஎஃபாக உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. இது வந்து 1 மார்க்ஸு. இது எல்லாமே 1 மார்க்ஸ் பாருங்கள். இது வந்து 2 மார்க்ஸ் சரிங்களா. இந்த எண்டோத்தீலியம், சோதனை கலப்பு, டாட்டா பிழை, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மரபணு பொறியியலோட நொதியெல்லாம் திருப்பி திருப்பி கேட்டே இருக்காங்க. தாவு மரபணு, உணவுச் சங்கிலி, தேக்கோட பயன்கள் சரிங்களா. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து கூட்டு பரிணாமம், ஹைபிரிடு, இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. படிக்கலாம் படிச்சிருங்க. இந்த தாங்கி கடிதியை எவ்வாறு அடையாளம் காண்பாய், இது எல்லாமே புக் பேக் தான். இணைய ஓங்கத்தன்மை, கருப்பியோட அமைப்பு, நம்ம லெசன் வைஸாக சொன்னோம் தெரியுங்களா. அதில் எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். முதல் நிலை, 2ஆம் நிலை அறிமுகப்படுத்தல், வெப்ப அடுக்கமைவு, இது எல்லாமே திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. அந்த இதெல்லாமே ஈஸியான கொஸ்டின் அவங்களே கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே எழுதிக்க வேண்டியது தான். 30 கொஸ்டின். கார்பன் வழித்தடம், அதுக்கடுத்து குறியீடு மற்றும் குறியீடற்ற இழை, நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன, வரப்பு அறையை எவ்வாறு நீக்கம் செய்வாய், இது எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். டப்பிட்டம்னா என்ன, முழுமையற்ற ஓங்குதன்மை, நம்ம டாப் 35 மார்க்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கும். அது எல்லாமே இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தனிசெல் புரதம் எல்லாமே படிச்சிருங்க. தாவரத்தை சுழற்பின் அடிப்படை கொள்கை, வறண்ட தாவரம், சூழல் மண்டலத்தின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரி, திரவமல்லாத கழிவு, அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான கொஸ்டின். நவீன விதை சேமிப்பு முறை, இது வந்து இந்த 5 மார்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான 5 மார்க் சரிங்களா. அடுத்த இயர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து 1 மார்க்ஸு. இது வந்து 2 மார்க் 3 மார்க் சரிங்களா. இது வந்து நமக்கு மாடல் கொஸ்டினில் வந்தது. கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்தாங்க தெரியுங்களா மாடல் கொஸ்டின். அதில் வந்த கொஸ்டின்ஸு இது எல்லாமே பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு இது வந்து 2019 நடந்த கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷனாக இருக்கும். அதனால் இதெல்லாமே பார்த்துருங்க. 2019 கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஸ்டின் சரிங்களா. அந்தளவுக்கு இப்போ வந்து கேட்குறதில்ல, கொஞ்சம் வந்து மாறி தான் கேட்குறாங்க. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதோட பிடிஎஃப் வந்து நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து 5 மார்க்ஸு. இது அடுத்து இன்னொரு கொஸ்டின். கொஞ்சம் டைம் இல்லை, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணுறேன். இது வந்து 2 மார்க்கு. இதுவும் நமக்கு எல்லாமே தெரியும் தான் சரிங்களா. சதுப்பு நில தாவரத்தோட எடுத்துக்காட்டு இதெல்லாம் படிச்சிருங்க. தமிழக காடுகள், இது இயர் கொஸ்டின்.
ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கலப்பின வீரியம், அலாயின் இதெல்லாமே நமக்கு தெரியும். சட்டன் போவரி, இலைவளர் மூட்டு, அனுபவ விதி எல்லாமே படிச்சிருங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்காது. ஏன்னா சிலபஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெடியூஸ்னால் ஒரு சில டாபிக் எடுத்துட்டாங்க. இந்த இதெல்லாமே இது அடுத்த இயர் கொஸ்டினு இதெல்லாமே பாருங்கள். முடிஞ்சால் 1 மார்க்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணி பாருங்கள். 1 மார்க்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறோன்னு ரொம்ப தேடிட்டு இருக்காதீங்க. தெரிஞ்ச 1 மார்க்ஸ் வந்து டக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நமக்கு வந்து ஆஃப் டே தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது எல்லாமே 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு. பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். பண்ணலனாலும் பரவாயில்ல. எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது எல்லாமே 3 மார்க்ஸு. இது எல்லாமே 5 மார்க். சரிங்களா? இந்த 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. இது லாஸ்ட் இயர் நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எப்பயுமே ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதோட பிடிஎஃப் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.